पुकार रहा है, गहराई गहराई को बुला रहा है बोल के। ஆழங்கள் ஆழங்களை கூப்பிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. गहराई गहराई को बुला रहा है। ஆழங்கள் ஆழங்களை கூப்பிடுகிறது. सो आपकी आत्मा भी बहुत ही गहरी एक चीज है। நம்முடைய ஆத்துமாவும் ரொம்ப ஆழமானது. जैसे समुंदर ऊपर ऊपर से दिखते समय ऐसा उसकी गहराई नहीं दिख रहा है, बट अंदर कूदते समय उसकी गहराई दिखाई पड़ता है, वैसा ही है। जब तक एक बंदा अपने आत्मा की गहराई में जाने के लिए नहीं उतर रहा है, तब तक वो अपनी आत्मा की गहराई को नहीं समझ पाएगा। எப்படி நீங்க கடல்ல மேல நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் அலைகள் இருக்கும். ஆழங்கள பார்க்க முடியாது. நீங்க உள்ள போனா தான் அந்த கடலின் ஆழத்தை பார்க்க முடியும். அதேபோல எந்த ஒரு மனிதன் தன் ஆத்துமாவுடைய ஆழங்களை அறிவதற்கு உள்ளே செல்கிறானோ, அவனால் மாத்திரமே ஆத்துமாவின் ஆழங்களை அறிய முடியும். जैसे वो समुंदर में ऊपर ऊपर लहर और हलचल दिखाई दे रहा है, बट समुंदर की गहराई में जाओगे तो वहां पे बिल्कुल पानी एकदम शांत बना, पानी को आप देख सकते हैं। वहां मछलियां आराम से घूमते फिरते रहेगा। वहां मछली की कोई टेंशन नहीं है, क्योंकि वहां पे पानी की हलचल नहीं है। कोई टेंशन नहीं, आराम से रहेगा। वैसा ही है सोल की गहराई भी, ऐसा ही है। उसके अंदर एक बहुत ही गहरी पीस, एक गहरी पीस अंदर है। நீங்க கடல்ல மேல பார்த்தீங்கன்னா, அலைகள் இருக்கும். அதிகமான அந்த அலைகளுடைய சத்தங்கள் அப்படி புரண்டு ஓடிட்டு இருக்கும். ஆனா, நீங்க அதோடைய ஆழத்துல போனா, தண்ணி வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க இருக்கிற மீன்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப சந்தோஷமா அது வந்து அங்க போய்க்கிட்டு இருக்கும். அதேபோல, உங்கள் ஆத்துமாவுடைய மேல வந்து உங்களுடைய எண்ணங்களின் ஓட்டம், உங்களுடைய சத்தங்கள் உங்களுடைய சத்தங்கள்லாம் அது ஜாஸ்தியா இருக்கும். ஆனா, நீங்க ஆத்துமாவின் ஆழங்களுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு மன அமைதி, ஒரு ரெஸ்ட் பிளேஸ் நீங்க பார்ப்பீங்க. ஒரு இளைப்பாறுதல நீங்க அங்க பார்க்க முடியும். எந்த மனிதன் தன்னுடைய ஆழத்தை, தன்னுடைய ஆத்துமாவினுடைய ஆழத்தை அறியறதுக்கு, ஆத்துமாவை குறித்த ஆழத்தை அறிவதற்கு எந்த ஒரு மனிதன் உள்ள போறானோ, அவன் தன்னை அறிவான். தன்னை அறிகிறவன் தான் தேவனை அறிவான்। ओके, जो बंदा आत्मा की गहराई में जाता है, वो बंदा खुद को भी जानेगा और परमेश्वर को भी जान सकेगा। ठीक है? ஆத்துமாவை அறிகிறவன் தன்னையும் அறிவான், தேவனையும் அறிந்து கொள்வான். बातें समझ आ रहे हैं? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? आपको अगर आप नहीं पहचान रहे हैं, आप परमेश्वर को कभी नहीं पहचान सकते हैं। நீங்க உங்கள அறியாத பட்சத்துல நீங்கள் தேவனை குறித்தும் நீங்கள் அறிய முடியாது, அவரையும் பார்க்க முடியாது. इसका मतलब ये है, हर एक बंदा अपने को जानने की खोज में कितना गहराई में आगे बढ़ेगा, वो सिर्फ अपने को, आखिरी में वो सिर्फ अपने बारे में नहीं जानेगा, वो ऐसा ज्ञान में आ जाएगा, ये पूरे प्रपंच को जिसने बनाया उसको वो जरूर देख लेगा अपनी जिंदगी எந்த में। மனிதன் தன்னை அறிவதற்கு அந்த ஆழங்களை இறங்கி தன்னை குறித்து அறிய இறங்கிறானோ, அவன் அவனை மாத்திரம் அறிவதில்ல, ஆண்டவரையும் ஆண்டவர் படைத்த இந்த முழு சிருஷ்டிப்பை குறித்தும் அவன் அறிந்து கொள்வான். इसलिए प्रेरितों के काम अध्याय 17 में लिखा है, அதனாலதான் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள்ல 17வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वो इतना हम सबकी करीब है, वो हमसे दूर नहीं है। वचन में लिखा है वो हमसे दूर नहीं है। அந்த 17வது அதிகாரத்துல 17 का वचन நான் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. नंबर 1 आप ये जानना है, वो हम में से किसी के भी, ये बात पौलुस एक चर्च में नहीं बोल रहा है, ये एक बिलीवर्स को किया हुआ प्रचार नहीं है। जो बात यहाँ पे लिखी है, हम में से किसी से वो दूर नहीं है, ये बात
இந்த நம்முடைய நம்முடைய தேவன் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. அவர் தூரமானவர் அல்ல. இந்த மெசேஜ இவரு விசுவாசிக்கு சொல்லல, சபை மக்களுக்கு சொல்லல. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். இது அந்நிய ஜாதிகள், அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சொன்னார். ये एथेंस जो शहर पूरे के पूरे मंदिरों से मूर्तियों से भरा हुआ है, उस शहर में जाकर उस शहर के लोगों को बता रहा है वो आप में से किसी से दूर नहीं है. இவர் பவுல் வந்து அத்தேனே பட்டணத்துக்கு போகும்பொழுது, அங்க விக்கிரகங்களாலும், அந்த சிலைகளாலும் நிறைந்திருக்கிற அந்த பட்டணத்திலே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. आज हमारा जो गॉस्पेल है, हम जो सुसमाचार एक हिंदू भाई बहन को जब हम बताते हैं, हम ऐसे उनको फील करवाते हैं, तुम तो परमेश्वर से बहुत दूर है, तुम तो शैतान के बच्चे हो, तुम तो शैतान के अंदर घुसे पड़े हो, நம் ऐसे उनको महसूस दिला देते हैं. நம்ம சொல்லுகிற சுவிசேஷமோ, நம்ம இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு எப்படி காட்டிர்றோம், எப்படி ஆக்கிர்றோம்னா, நீ வந்து இயேசுவோட ரொம்ப தூரமா இருக்க. பிசாசு உனக்குள்ள இருக்க. பிசாசுக்குள்ள நீ இருக்க. அப்படின்ற ஒரு கான்ஷியஸ அவங்களுக்கு குடுத்துர்றோம். कल के दिन हम कुछ पास्टर्स जो है यहाँ से जा रहे थे. நேற்றைய தினத்துல இங்க மீட்டிங் நடந்தது. இந்த பாஸ்டர்ஸோட நான் டிராவல் பண்ணேன். उसमें से एक पास्टर हिमाचल के ही है, चंबा यहाँ से एक 100 किलोमीटर दूरी में है चंबा, ஒரு उस शहर के हैं. ஒரு பாஸ்டர் வந்து இங்க பக்கத்திலே சம்பா என்கிற இடத்துல ஊழியம் செய்றாரு. वो पास्टर जी के अंदर बहुत ही ऐसे एक बहुत ही गहरी सोच है. मतलब सारे पहाड़ों में शैतान घेरा हुआ है. जितने भी हिमालयास के जितने भी पहाड़ है, सारी पहाड़ में शैतान बसा हुआ है. அவருக்கு என்ன ஒரு மனதுல நினைவு அப்படியே டவுன்லோட் ஆயிருக்குன்னா, எல்லா மலைகளிலும் பிசாசானவன் ஆளுகை செய்றான். அவன் தான் அங்க இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. சொல்றாரு. हाँ, वो बता रहा था. அவர் சொல்றாரு. मेरे साथ जब मैं गाड़ी चला रहा था, वो जो पास्टर चेन्नई से आया हुआ था, वो मेरे से पूछ रहा था, आप कुछ बताओ आपके मिनिस्ट्री के बारे में. அவரு சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு. அவரு சொன்னாரு, "உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு" சொன்னாரு. वो आप क्यों हिमाचल को चूज किया? आप क्यों हिमाचल में आए हो? நீங்க வந்து ஏன் இமாச்சல தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் இமாச்சலுக்கு வந்தீங்க? और ये जो मेडिटेशन की जो सोच है, ये बहुत ही नया है. ये आपको करने के लिए हिमाचल में आके करने के लिए आपको क्यों अगुवाई हुआ है? நீ மெடிடேஷன்ற அந்த வார்த்தையே ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா அந்த மெடிடேஷனே இமாச்சல்ல வந்து பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? ஏன் ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டாரு. तब मैंने जवाब देना शुरू किया. நான் வந்து அவருக்கு பதில் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். मैं कहा बाइबल में सारे पवित्र लोगों की जिंदगी में एक पहाड़ को आप देख सकते हो. पहाड़ का अनुभव है. நீங்க வேதத்துல பார்க்கணும்னா, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் மலையின் அனுபவம் அவங்களுக்கு இருந்தது. अब्राहम के जीवन में है. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது. नूह के जीवन में है. நோவாவுடைய வாழ்க்கையில இருந்தது. मूसा की जिंदगी में है. बहुत सारे पहाड़ के अनुभव है. மோசேயுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மலைகளின் அனுபவம் இருந்தது. ओरेब है. ஓரேப் இருந்தது. सीनाई पर्वत है. சீனாய் மலை இருந்தது. सीनाई पहाड़ है. சீனாய் மலை. ऐसे एलिया की लाइफ में करमेल पहाड़ है. எலியாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கர்மேல் என்கிற மலையின் அனுபவம் அவருக்கு இருந்தது. ऐसे मैंने पुराने नियम से एक एक पहाड़ के अनुभव परमेश्वर अपने लोगों से बात करने के लिए पहाड़ में बुला रहा है. தேவன் வந்து பரிசுத்தவான்களோடு பேசுவதற்கு மலைக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். मूसा से क्यों ऐसे नीचे ही बात कर सकता था, मगर परमेश्वर कह रहा है मैं उस पहाड़ के ऊपर उतर के आऊंगा. कोई भी उस पहाड़ के पास नहीं आना. लोग नीचे खड़े होके मेरे आवाज को सुन सकेंगे, मगर कोई भी पहाड़ के ऊपर नहीं चढ़ना है. மோசே பார்த்து சொல்றாரு, நான் சீனாய் மலையில நான் மேல இறங்குவேன், நீ அங்க வா. ஆனா ஜனங்களோ அவங்க மலை கிட்ட வரக்கூடாது, கீழ இருந்து பேசணும். ஏன் ஆண்டவர் கீழேயே மோசேட்ட பேசிருக்கலாம், ஏன் மலைக்கு கூப்பிட்டாரு? क्यों मूसा को पहाड़ पे क्यों बुलाया? ஏன் மலைக்கு கூப்பிட்டாரு மோசே? Because there is a portal. அங்க ஒரு போர்ட்டல் இருக்கிறது, அங்க ஒரு சந்திப்பு இருக்கிறது. Every creation is having some significance of God's presence in that. எல்லா தேவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் அவருடைய அடையாளங்கள், அவருடைய அந்த
சந்திப்பு, அவருடைய காரியங்கள், பிரசன்னம் அதிலே இருக்கிறது. इसीलिए बाइबल कहता है सूरज भी रोज बात कर रहा है, बाइबल में लिखा है भजन संहिता में। நீங்க வந்து சங்கீதங்கள்ல பார்த்தீங்கன்னா, சூரியன் பேசுகிறது. रोज वो बात कर रहा है, भजन संहिता में लिखा है, தினமும் பேசுகிறது அது. बट हमें सुन नहीं पा रहे हैं ஆனா நமக்கு அது கேட்க மாட்டேங்குது. क्योंकि हमारा हृदय मरा हुआ है। ஏன்னா நம்ம இருதயம் அது உணர்வு இல்லாமல் இருக்கிறது. जब आपका जो आत्मा जाग जाएगा, जी उठेगा, ऑटोमेटिकली इस सृष्टि की आवाज आपको सुनाई देगा। நீங்க உங்களுடைய ஆத்துமா அது விழிக்கும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது, உயிரடையும் பொழுது, இந்த சிருஷ்டிப்புகள்லாம் பேசுறது உங்களுக்கு கேட்கும். इसीलिए पौलुस कहता है ये पूरे सृष्टि जो है भाड़ जो हो रही है। அதனால தான் பவுல் சொல்றாரு ரோமர்ல, இந்த சிருஷ்டியானது அது பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி. It's shouting with pain. அது வந்து ஒரு வலியில இருக்குது. वो हमें पौलुस कहता है हम जानते हैं इस बात को। அந்த அந்த வலி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. So मैंने ये सारे बातें उनको बता के जा रहा था। இந்த காரியங்கள்லாம் நான் அவர்ட்ட சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன். तब वो पास्टर जो सुनते मैं बोला यीशु मसीह के जीवन में भी तो पहाड़ है। நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறப்ப சொன்னேன், இயேசுவுடைய வாழ்க்கையிலயும் மலை இருந்தது, மலையின் அனுபவம் இருந்தது. क्यों रूपांतरण होने के लिए क्यों पहाड़ पे जाना, नीचे ही हो सकता था। அவர் மறுரூபமாவதற்கு ஏன் மலைக்கு போனாரு? அவர் கீழே நின்றுக்கலாம்ல. पहाड़ से नीचे कर देते तो सभी देख लेते। கீழே நின்றிருந்தாருன்னா எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஏன் மலைக்கு போனாரு? क्यों सिर्फ 3 लोगों को लेके पहाड़ पे गया? ஏன் 3 பேரை மட்டும் கூட்டிட்டு மலைக்கு போனாரு? वहां पे रूपांतरण हुआ। ஏன் அங்க மறுரூபமானாரு? मोसे और एलिया वहां पे आए। ஏன் மோசே எலியா அங்க வந்தாங்க? There is a portal. அங்க வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு, அங்க ஒரு என்கவுண்டர் சந்திப்பு இருக்குது. इसलिए दाऊद जो है अपने भजन संहिता में परमेश्वर को हमेशा पहाड़ के साथ कंपेयर करेगा। அதனால தான் தாவீது அவருடைய சங்கீதங்களிலே தேவனை மலையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். यहोवा मेरा चट्टान है। அவர் என் கன்மலையாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். मेरा चट्टान, यहोवा मेरा चट्टान है, என்னுடைய கன்மலை. So he always compares God with mountains. எல்லா மலையை ஒப்பிட்டு தாவீது எப்பொழுதும் பேசுகிறார். क्यों? ஏன்? क्यों? ஏன்? Because they know there is some significance there in mountains. தேவனுடைய அடையாளங்கள் அந்த மலைகளிலே அவருடைய சிருஷ்டிப்பிலே இருக்கிறது. So मैंने ये सारे बातें बता के मैं जा रहा था. இதெல்லாம் சொல்லிட்டு நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். जो पास्टर तमिलनाडु से आए वो जो है वो हिमाचल पास्टर को देगा. அவர் வந்து தமிழ்நாடு பாஸ்டர் அப்படியே இமாச்சல் பாஸ்டர் அப்படியே பார்த்தாரு. देख के बोला इसके लिए आपका जवाब क्या है? இவரு சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ட்டாரு. वो मुझे नहीं पता ये बंदा ने क्या पहले का बोल रखा है. எனக்கு தெரியாது இவர் என்ன சொல்லி வச்சிருக்காரோன்னு. वो बंदा ने ये बोल रखा यहाँ पहाड़ों में शैतान है. அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா இந்த மலை ஃபுல்லா பிசாசால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. देखो ये पहाड़ सारा शैतान से भरा हुआ है. இந்த மலையெல்லாம் பாத்தீங்கன்னா பிசாசால நிறைஞ்சிருக்கு. यहाँ पे आए ये सेवकाई के लिए यहाँ पे आएंगे तो आपको अंधकार दबा देगा. நீங்க வந்து ஊழியர் செய்ய வந்தீங்கன்னா இங்க அந்தகாரம் இருள் உங்களை சூழ்ந்துரும். वो आपको दबा देगा. உங்களை அமிக்கிரும். यहाँ पे खतरनाक आत्मा है ये पहाड़ों में. இந்த மலையில ஒரு பயங்கரமான ஆவி ஆத்மா சுத்திட்டு. ये सारे उन्होंने उनको बोल रहे ये बात मुझे पता नहीं, मैंने ये बात बोल दिया तो वो पास्टर पूछ रहा देखो ये बंदा क्या कह रहा है, ये बंदा बोल रहा है यहाँ पे परमेश्वर है, तुम बोल रहा है यहाँ पे शैतान है. அவரு என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன். அவரு பாட்டுக்கு இவர் பாரு இயேசு ஆண்டவர் இங்க இருக்காருன்றாரு, நீ என்ன சாத்தா இருக்காருன்ற, நீ பதில் சொல்லு அப்படின்ட்டாரு. मैं क्या बोलने आ रहा हूँ? நான் என்ன சொல்ல வரேன்னா एथेंस जो शहर है पूरे के पूरे मूर्ति से भरा हुआ है. அத்தேனே பட்டணமானது முழுவதும் விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிற பட்டணம் அது. मगर उस शहर में पौलुस उन लोगों को कह रहा है, गॉस्पेल बोल रहा है वो परमेश्वर आप में से किसी के भी दूर नहीं है.
ஆனா அந்த ஜனங்களை பார்த்து பவுல், தேவன் உங்கள்ட்ட இருந்து தூரம் இல்ல, அவரு உங்க பக்கத்துல தான் இருக்காருன்றத அழகா சொல்றாரு. पहले बात ये जानना है, गॉड इज नॉट फार फ्रॉम मी। यही आपके सोल में आप एक ज्ञान को प्राप्त करना है। आपका सोल के अंदर, आपका आत्मा इस बात को पहचानना है, गॉड इज नॉट फार फ्रॉम मी। ஒரு விஷயத்த உங்க ஆத்துமாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். நன்றாக நீங்க ஆழமான அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எனக்கு मेरे தூரமே आत्मा को दूर दूर नहीं है। என்னோட ஆத்துமால அவரு தூரம் இல்ல. என் பக்கத்துல இருக்கிறாரு. ये चीज आप आपके आत्मा की गहराई में पहुंचाना है। நீங்க இந்த காரியத்தை, இந்த ஞானத்தை உங்க ஆத்துமாவின் ஆழத்திற்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும். जब तक आप बैठ के ये लोगों की प्रचार सुनते रहोगे ना, शैतान है, शैतान है, शैतान है, आप जिंदगी में कभी भी ये महसूस नहीं कर पाओगे। நீங்க எதுவரையும் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள கேட்டுக்கிட்டே இருப்பீங்களோ, அதுவரையும் हम्म, தேவனை உங்களால் உணர முடியாது. हम्म, शैतान है, शैतान है, शैतान है, 24 घंटा शैतान के बारे में ही प्रचार है। 24 மணி நேரம் பிசாச பத்தியே ஒரே பிரசங்கம் தான். कितने वैरायटी शैतान है। எத்தன வகையான பிசாசுகள். रात को कौन से कार्य कर रहा है, दिन में कौन सा कार्य कर रहा है। ராத்திரி எந்த பிசாசு வரும், பகல்ல எந்த பிசாசு வரும், மத்தியானம் எந்த பிசாசு வரும். Wrong understanding, wrong information will destroy your life. தவறான இன்ஃபர்மேஷன், தவறான அறிவிப்பு அது அழித்துவிடும். Number one, you need to give a knowledge to your soul. आपके आत्मा को एक knowledge, आपके द्वारा ये knowledge पहुंचेगा उसको। वो कौन सी knowledge है? परमेश्वर मेरे आत्मा से दूर नहीं है। உங்களுடைய ஆத்துமாவுக்கு உங்க மூலமா தான் ஒரு செய்திய நீங்க குடுக்கணும். அது என்னன்னா, தேவன் எனக்கு தூரமானவர் அல்ல. अगर एथेंस में रहने वाले लोगों के लिए पौलुस बोल रहा है तुमसे वो परमेश्वर दूर नहीं है, तो आपको मैं फिर क्या बोलूं। பவுல் அந்த அத்தேனை பட்டத்துல இயேசுவை அறியாத ஜனங்களுக்கே இத சொல்வார்னா, உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி? परमेश्वर कितना करीब है। எவ்வளோ கிட்ட இருக்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. So give the knowledge that God is very close. இந்த அறிவை உங்கள் ஆத்துமாவுக்கு ஆழத்துக்குள்ளாக நீங்க கொடுங்க. இயேசு தேவன் எனக்கு தூரமானவர் அல்ல, எனக்குள் இருக்கிறார். Number one. முதலாவதாக. Number two. இரண்டாவதாக. परमेश्वर को कैसे पहचानने के लिए बोल रहा है यहाँ पे वचन 27 में। இந்த 17, 27ல எப்படி தேவனை அறியணும்னு சொல்றாருன்னா, தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. कैसे पाए? எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, टटोल कर पाए। தட்டி தட்டி தடவி தடவி பார்ப்பாங்களாம். தடவியாகிலும். தடவியாகிலும். எல்லாரும் மைக்க ஓபன் பண்ணி சொல்லுங்க, தடவுனா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க மைக்க ஓபன் பண்ணி சொல்லுங்க, தடவியாவது கண்டுபிடிச்சிடலாம். மைக் खोल के बोलो, टटोलने से தடவியே கண்டுபிடிச்சிடலாம். தடவினாலும் கண்டுபிடிச்சிடலாம். தடவுனா போதும் கண்டுபிடிச்சிடலாம். தடவுனா போதும் கண்டுபிடிச்சிடலாம். தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. टटोल कर पाए। தடவியாகிலும். टटोल कर। தடவி. क्या कहां पे टटोल कर पाए? எங்க தடவுறது, எங்க தடவியாகிலும்? खुद को ही जो बंदा टच कर पा रहा है, खुद को टच कर पा रहा है, वो बंदा परमेश्वर को जान लेगा। தன்னையே அவன் தடவுனாவே போதும், தேவனை அவன் தொட்டு விட்டான், பார்த்து விட்டான் அர்த்தம். आपसे बड़ा कोई प्रकट है ही नहीं है इस दुनिया में परमेश्वर को जानने के लिए। உங்களை விட வேற எந்த வெளிப்பாடும் தேவையில்லை. நீங்க தான் அவர், அவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார்.
Because Bible says ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது परमेश्वर अपने स्वरूप में आपको बनाया. தேவன் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நம்மை படைத்திருக்கிறார். फिर अगर परमेश्वर को टटोलना है तो खुद को ही टटोल पाओ ना, கத்தரை क्योंकि उनको जानना है. खुद को जानो, खुद को जानेंगे तो उनको ही आप छू रहे हो. நீங்க அப்படி அவரை அறியணும்னா நீங்க உங்களை தடவணும், உங்களை அறியணும். உங்களை பத்தி அறிஞ்சாவே நீங்க அவரை அறிஞ்சிட்டதான் அர்த்தம். इंसान के बारे में जानना, மனிதர்களை பற்றி அறிய வேண்டும். मैं इंसान के बारे में जानना, पहचानना. நான் மனுஷனை அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். मनुष्य के बॉडी के बारे में मैं जानना है. மனுஷனுடைய சரீரத்தை குறித்து நான் அறிய வேண்டும். हम दूसरे के पास भाग रहे हैं, दूसरों को ढूंढ रहे हैं. हाँ बताओ बताओ बताओ, तुम इंसान है ना, तुम बताओ. நாம மத்தவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நீ மனுஷன் தானே, சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஓடுறோம். वो बोल रहा है तुम खुद ही भी तो मनुष्य है. அவன் சொல்றான், நீயே ஒரு மனுஷன் தான். तुम खुद को ही पहचानो ना. ஃபர்ஸ்ட் ஒன்ன அறிஞ்சுக்கோ, நீ யாருன்றத புரிஞ்சுக்கோ. तुम भी मनुष्य है, ये जानेंगे तो ऑटोमेटिकली तुम इंसान के बारे में लिख दोगे. जब तक आपको ये ज्ञान नहीं है मैं खुद इंसान हूं, நம்ம நானும் மனுஷன் தான் அப்படின்றத எப்ப அறியறோமோ அப்பதான் அது கரெக்ட். जो बंदा अपने आप को छू रहा है वो परमेश्वर को पहचानेगा. எந்த மனிதன் அவன் தன்னை தொடுகிறானோ அவன் தேவனை தொட்டு விட்டான். कितने लोगों को बातें समझ आए? ஆமென். टटोल कर पाओगे मतलब ये नहीं है ऐसे टटोलते रहोगे, आप कभी नहीं पाओगे. நீங்க தடவியாகிலும் போட்டிருக்கல, நீங்க பாட்டுக்கு தடவி தடவி இப்படி இந்த குருடர்கள் போற மாதிரி இப்படி தட்டி தட்டி பாத்தீங்கன்னா அப்படி கிடைக்காது. ऐसे टटोल कर नहीं है, அப்படி சொல்லல. वो ऐसे टटोलने की बोल रहे हैं, இப்படி தடவை சொல்றாரு. உங்களுடைய சரீரத்தை, உங்களோட முகத்தை, உங்களை தொட்டு பார்க்க சொல்றாரு. जब आप खुद को टटोल कर देखोगे ना पाओगे. நீங்க உங்களை தடவி பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனை பார்த்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். जो बंदा यहाँ टटोलता नहीं, ऐसे 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 घूम रहा अंदाज ऐसा, वो जिंदगी भर ऐसे 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 घूम के फिर ऐसे ही लोग ऐसे प्रचारों को लेके आ जाते हैं, फिर ऐसे ऐसे टटोल के फिर वो लोग ऐसे कुछ प्राप्त कर लेते हैं. எந்த மனிதன் हाथ में ऐसा कुछ मिल जाता है उनको. எந்த மனுஷன் தன்னை தடவாம இந்த குருடர்கள் மாதிரி இப்படியே தட்டி 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 எதையாவது ஒரு பொருள் எடுத்து கையில வச்சிடுறாங்க, அத சுவிசேஷம். इसको सुसमाचार सुना रहे हैं, इसमें देखो 3 छेद है. இத வச்சுக்கிட்டு இதுல 3 ஓட்டை இருக்கு பாருங்க. ये 3 छेद है, बड़े खतरनाक है. இது 3 ஓட்டை பயங்கரமானது. ये ऐसे ऐसे करते 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 सीधा जाके पावर सॉकेट में हाथ डाल देते हैं. இப்படி தடவி தடவி கடைசில பவர்க்குள்ள கை விட்டுறாங்க. पावर सॉकेट में हाथ डाल देते हैं. பவர் சாக்கெட். पावर सॉकेट में हाथ डाल के परमेश्वर खतरनाक है, அதுக்குள்ள கைய விட்டுட்டு ஷாக் அடிக்கிற பொழுது ஆண்டவர் ரொம்ப वो பயங்கரமானவர். बड़ा खतरनाक परमेश्वर है, पता तुमको? அவர் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமானவர் உனக்கு தெரியாதா? देखो कल मेरे को मार दिया था, நேத்து தினத்துல எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. वो मेरे को मार के गिरा दिया, मैं जाके वहां गिरा. நான் விழுந்துட்டேன், எனக்கு வலிச்சிச்சு. खतरनाक, பயங்கரம், खतरनाक, பயங்கரமான தேவன். क्योंकि पावर, பவர், इसको भी अच्छा भी बोलेंगे, पावर. அது பயங்கரமான வல்லமை. So they find different gods அவங்க because वो लोग ऐसे टटोल रहे हैं जिंदगी भर. அவங்க இப்படி தடவி அந்த குருடர்கள் போல அப்படி தடவி கண்டுபிடிக்கிறாங்க. वो ऐसे टटोल, நீங்க உங்களை தடவி பார்க்கணும். आपको टटोल कर देखो. உங்களை தடவி பாருங்கள், தேவனை பார்த்து விடுவீர்கள். You have to feel you. You have to feel your own self. நீங்க உங்களை உணர ஆரம்பியுங்கள். The man who started feeling himself. எந்த மனிதன் தன்னை உணர ஆரம்பிக்கிறானோ
वो 100% परमेश्वर को जानेगा, அவன் 100% தேவனை அறிந்து விட்டான், பார்த்து விட்டான். क्योंकि परमेश्वर की स्वरूप हम में है. ஏனென்றால் தேவனுடைய சாயல் நமக்குள் இருக்கிறது. அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோம். कितने लोगों को बातें अच्छे से समझ आए? நான் சொன்னது எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? ऐसे टटोलने वाले के हाथ में जब बाइबल मिल जाता है, அப்படி தடவுறவங்க கையில பைபிள் கிடைச்சிருது. वो लोग ऐसे टटोल के कुछ ना कुछ निकाल लेते हैं बाइबल से भी. பைபிள்ல இருந்து கூட அப்படி தடவி தடவி எதையாவது எடுத்துடுறாங்க. They can't find the real daddy. அவர்களால் உண்மையான தகப்பனை அவர்களால் அறிய முடியவில்லை, தொட முடியவில்லை. So मैं आज आपको यही सिखाना चाहता हूँ. If you want to find God, உங்களை தடவ பழகுங்க. நீங்கள் தேவனை அறிய புரிய வேண்டுமானால் நீங்கள் உங்களை தடவி பாருங்கள், உங்களை யார் என்று உணருங்கள். सब अपने माइक खोल के बोलो. உங்க 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 மைக்க நீங்க தரங்க. நான் என்ன தடவி பார்த்து நான் ஆண்டவரை கண்டுபிடிக்க போறேன், சொல்லுங்க. நான் என்ன தடவி பார்த்து ஆண்டவரை கண்டுபிடிக்கும் நான் என்ன தடவை நான் என்ன பார்த்து தடவை பார்த்து ஆண்டவரை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்க போறேன். मैं நான் मुझको என்ன பார்த்து ஆண்டவர் கண்டுபிடிக்க போறேன். परमेश्वर को जानने के तैयार हूँ. ஆமென். बोलो. என்னை தடவி பார்த்து நான் தேவனை பார்க்க போகிறேன். मैं खुद को ही टटोल कर देखूंगा. என்ன நான் என்னை தடவி कोई टटोल पर जाने की को टटोल Amen. Amen. Yes. Amen. Because you are the perfect reflection of God's glory in this earth. நீங்க தான் 100% தேவனை வெளிப்படுத்துகிறவர்கள். So, if you cannot reveal God, நீங்க தேவனை வெளிப்படுத்தலனா इस दुनिया में ऐसे कोई शक्ति किसी के पास भी नहीं. வேற எந்த படைப்புகள்லயும் அப்பேற்பட்ட வல்லமை இல்லவே இல்லை. You are the crown of God's creation. Bible theologian says man is the crown of God's creation. மனித சாயல் வந்து தேவனுக்கு ஒரு கிரீடமா இருக்கான். தியாலஜில சொல்றாங்க. Man is the crown of God's creation. தேவனுடைய படைப்புலே கிரீடம் யாருன்னா நம்ம தான். So try to understand your own self. நீங்க உங்களை குறித்ததான அறிவை முதலாவதாக பெற்றுக்கொள்ளுங்கள். कैसे जाने? எப்படி அறிஞ்சிக்கிறது என்ன பத்தி? देखो आप टटोल के ऐसे टटोल के इसको प्राप्त कर लोगे, इसको प्राप्त कर लोगे, आसान है, मगर खुद को पहचानना बड़ी मुश्किल है. நீங்க வந்து தடவி இந்த பொருளை எடுத்துருவீங்க, அந்த பொருளை எடுத்துருவீங்க. ஆனா தடவி உங்களை அறிவது கொஞ்சம் கஷ்டம். खुद को पाना बड़े मुश्किल है. உங்களை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களை தடவி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். तो उसके लिए आप अपने माइंड को शांत करने की बहुत जरूरी है. அந்த தேடுதல்ல இறங்கும்படியா நீங்க ஒரு அமைதிக்கு நீங்க முதல் வரணும். तो कितना ज्यादा आत्मा रेस्ट में जाएगा, कितना ज्यादा आपका आत्मा के अंदर विश्राम नाम की चीज विश्राम पाओगे, उतना ही आप खुद को अच्छा से फील करना शुरू करोगे. अब हम में से कोई भी खुद को फील नहीं करते. நம்ம வந்து நம்ம வந்து நம்மளையே நம்ம உணர்றது கிடையாது. எத்தனை அதிகமா நீங்க உங்களை அதிகமா உணர உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் பார்க்க முடியும், காண முடியும். खुद को कोई भी फील नहीं करते, हम सब फील करते हैं. सिर्फ इस दुनिया से हमारे ऊपर जो लगता है हम उसी को फील करते हैं. हम उसी को फील करके हम सोचते हैं
यही है, यही हूं मैं समझ लेते हैं। நம்ம ஒருத்தர் கூட நம்மள நம்ம உணர்றது கிடையாது. நம்ம இந்த உலகத்துல நமக்கு தோன்றது, நமக்கு கிடைக்கப் பெறுறது, இத வச்சு நம்முடைய உணர்வுகள வச்சு நம்ம தான் இது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். इस दुनिया से आने वाले दर्द, इस दुनिया से आने वाले खुशी को हमारे ऊपर जब वो आके हवा जैसा हमारे ऊपर लगता है ना? हमारे ऊपर जब लगता है, हम हवा को फील करते हैं, हम खुद को फील नहीं करते हैं। நம்ம கிட்ட வர்ற வலிகள், நம்ம மேல வர்ற காயங்கள், சந்தோஷங்கள், அது காற்று போல வருதுல்ல, அது மேல பட்ட உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இதுதான் நானு. இந்த காற்று போல என் மேல பட்டதுதான் நானு. हम हमेशा इसी को फील करके बैठे हुए हैं। நம்ம இந்த காத்த நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அதே நம்மளா நினைச்சு உட்கார்ந்திருக்கோம். अभी हवा लग रहा है, फैन चल रहा है, हवा लग रहा है, हम हवा को फील कर रहे हैं, ठीक है, हवा को आप फील कर रहे हैं। मैं पूछ रहा हूं, आप खुद को कभी फील किया? நம்ம இங்க வர்ற காத்த நம்ம உணர்றோம், நம்ம கையில உணர்றோம், நம்ம உடம்புல வர்றோம். நீங்க உங்கள எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா? खुद को कभी फील किया? எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா? உங்கள நீங்க? ऐसा भी कुछ है क्या? இப்படி வேற ஏதோ ஒண்ணு இருக்கா? ऐसा भी सोच இப்படி ஒரு யோசனை இருக்கோ? कितने लोगों को ये आ रहा दिमाग में? மண்டையில இப்ப யார் யாருக்கெல்லாம் தோணுது? मैं 24 घंटा मैं जो देख रहा हूं उसको फील कर रहा हूं, जो खा रहा हूं उसको फील कर रहा हूं, ठीक है। मेरे को जो लोग बोल रहे हैं, अच्छा बुरा बोल रहे हैं, उसको फील कर रहा हूं, ठीक है, ठीक है। ये सारे फील को मैं फील कर रहा हूं, ठीक है। कभी जिंदगी में मैंने खुद को फील किया क्या? Am I? நான் எனக்கு குடுக்குற சாப்பாட நான் சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்றேன். என்னை யாராவது திட்டுனா அதையும் ஃபீல் பண்றேன். அப்புறம் பாராட்டினா அதையும் feel பண்றேன். யாராவது என்ன பாராட்டி புகழ்ந்து பேசினா அதையும் நான் ஃபீல் பண்றேன். எப்பயாவது நான் என்ன உணர்ந்திருக்கேனா? हम सब बाहर की फीलिंग्स में खोए हुए हैं। நம்ம வெளியே இருந்து வருகிறதான அந்த உணர்வுகள்ல நம்ம தொலைஞ்சிட்டோம். हम इसी फीलिंग को 24 घंटा फील कर करके हम इसी फीलिंग में ही जिंदगी बगा रहे हैं நம்ம रोज। இந்த வெளியில இருந்து வருகிற இந்த உணர்வுகளையே தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு அதிலே நம்ம உழண்டு போயிட்டோம். मैं अपने को फील करूं। நான் எப்ப என்ன நான் உணர போறேன்? कितने लोगों को बातें समझ आ रहा है या सर के ऊपर जा रहा है? இது உங்க தலைக்கு மேல போகுதா இல்லனா தெளிவாகுதா? क्या समझ आ रहा है? नहीं समझ आ रहा? எனி क्वेश्चंस? We never feel ourselves. We feel all the outward things. We are totally living in vanity. We are totally living in illusion. நம்ம வெளியிருந்து வருகிற உணர்வுகளாலேயும் வெளியிருந்து வருகிற பொருட்களாலேயும் வெளியே இருக்கிறதான இந்த மாயையிலையும் நம்ம உழண்டுட்டோம், அதுல சிக்கிட்டோம். நம்மள நம்ம உணர்வது கிடையாது. So get into your own feelings. I want to feel me. I want to feel myself. I am feeling the wind, I am feeling the air, I am feeling the sun, I am feeling the heat. मैं गर्मियों को फील कर रहा हूं, मैं हवा फील कर रहा हूं, मैं पड़ोसी को फील कर रहा हूं। यार मैं खुद को फील कभी करूं? நான் காத்த ஃபீல் பண்றேன், மலைய ஃபீல் பண்றேன், பக்கத்துல இருக்கவங்கள ஃபீல் பண்றேன், எல்லாத்தையுமே ஃபீல் பண்றேன். நான் எப்ப என்ன ஃபீல் பண்றது? ये सारे फीलिंग जो आपको यहां से आके लग रहा है ना, ये फीलिंग को आप हार्ट में फील करते हैं ना, आप ये सोचते हैं यही हूं मैं, ये मेरा फीलिंग है, ऐसा फील कर रहे हैं। बट गॉड इज टेलिंग you are an illusion, you are living in an illusion world. आप एक illusion में फंसे हुए हो. நீங்க வெளியிருந்து வருகிறதான அந்த உணர்வை வச்சு இது நாதான், இது என்னது நாதான் அப்படின்னு நினைக்கிறீங்க.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் மாயை, நீ மாயையில மாட்டிருக்க. माया में फंसा हुआ है। जो बंदा खुद को जान रहा ना, எந்த மனிதன் தன்னை உணர்ந்து கொள்கிறானோ, yeah, this is what I am, இதுதான் நானு அப்படின்னு யார் புரிந்து கொள்கிறார்களோ, वो बंदा पहचान रहा है अपने आप को। அந்த மனிதன் தன்னை தானே அறிந்து கொண்டு விட்டான். जो बंदा खुद को नहीं फील किया, वो बंदा इस दुनिया से आने वाले सारे फीलिंग्स को अपना फीलिंग बना के वो जिंदगी भर इसी फीलिंग के पीछे ही अपना पूरा दिन खो के अपनी जिंदगी बर्बाद करके ही छोड़ेगा। எந்த மனிதன் தன்னை தான் உணராமல் வெளியே இருந்து வருகிறதான உணர்வு, இந்த வலிகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறானோ, அப்படியே அதிலே மாட்டி அதிலே இருந்து அப்படியே மரித்து போவான். माया से बाहर आओ। நீங்கள் இந்த மாயைகளில் இருந்தெல்லாம் நீங்க வெளியே வர வேண்டும். जो कुछ भी बाहर से आ रहा है फील करो। मोबाइल कनेक्ट करने अब ये कुछ डालेंगे तो इधर आवाज आएगा। उनको बोलो ब्लूटूथ ऑफ करने बोलो दोनों। कुछ क्लियर हो रहा है? Understand yourself, know yourself, know your own self. These are very, 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 very important teachings. நீங்க உங்களை அறிந்து கொள்வது, உங்களைத்தானே நீங்கள் புரிந்து கொள்வது, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். Because Bible says knowing is eternal life. வேதம் சொல்லுகிறது அறிவதே நித்திய ஜீவன். Knowing is eternal. அறிவதே நித்திய ஜீவன். एकमात्र सच्चा परमेश्वर और यीशु मसीह को जानना ही अनंत जीवन है. ஒரே தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். So जानो. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். कैसे जाने? எப்படி அறியறது? खुद को जानो. ஃபர்ஸ்ட் உங்களை அறியுங்க. ஃபர்ஸ்ட் ऑटोमेटिकली पिता को पहचान लोगे. நீங்க தானாகவே நீங்க பிதாவை அறிந்து விடுவீர்கள். Amen. Amen. So for any questions you can ask me. உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Any question? Okay. So know your own self and know God. நீங்கள் உங்களை அறியும் பொழுது தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அண்ணா ஜேம்ஸ் அண்ணா சொல்லுமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சொல்லுமா. அண்ணனே கூப்பிடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டக்குனு சொல்லிட்டேன். இல்ல அறிவதே நித்திய ஜீவன் சொன்னீங்கல்லண்ணா. அப்போ இப்போ எட்டர்னல் லைஃப் அதானுங்களா? நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தானா லாங் லைஃப்? இல்லை எப்படி அது இடையில ஏதாவது டெத்து நமக்கு நேரிட வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல அறிந்துகிட்டே இருக்கும் பொழுது நித்திய ஜீவன் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா? நம்ம லைஃப் அதிகமாகிக்கிட்டே போகுங்களா?
இல்ல குறிப்பிட்ட வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் டெத் ஆயிடுமா? ம். ஏன்னா இப்ப யூதர்களுக்கு வந்து யோவான்ல பாத்தீங்கன்னா இயேசு சொல்லும்போது சொல்லுவாரு, வேத வாக்கியங்களை ஆராய்களை அதிலே என்னை குறித்து சொல்லுகிறது அதுதான் அந்த இடத்துல நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லுவாரு. ம். அவங்களுக்கு ஆனால் வேத வாக்கியங்கள் ஆராயும் போது நித்திய ஜீவன் அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லைல்ல, அவங்களும் டெத் ஆகிட்டா அப்படியே அடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே இருந்தாங்கல்ல. ம். அதே மாதிரி நம்ம ஜீசஸ் அறியும் போது நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷன் அப்படியே மாறிக்கிட்டே வருங்களா, இல்ல அப்படியே நம்ம லைஃப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்களா? देखो ये भाई पूछ रहा है कि हम अनंत जीवन बोलने से क्या हम नहीं मरेंगे? अगर हम नहीं मरे या मरे, अनंत जीवन बोलने से हम ऐसे ही अनंत काल तक जीवित रहते रहें, या क्या है? अनंत जीवन जानना ही अनंत जीवन, अगर हम उनको जानते रहें तो हम क्या जिंदा रहते रहेंगे, ऐसा है क्या? ऐसे पूछ रहे हैं। इसकी जवाब, ये थोड़ा सब्जेक्ट से बाहर है, फिर भी थोड़ा सा बोल के फिर मैं वापस இது வந்து நம்ம சப்ஜெக்டோட வெளியே இருக்கு. இருந்தாலும் ஒரு ஹிண்ட் குடுத்துடுறேன். आप जानेंगे, जानना, व्हाट इज द मीनिंग ऑफ नोइंग गॉड? தேவனை அறிவது என்றால் என்ன? सिर्फ प्रचार सुनते रहोगे तो जान लोगे क्या? நீங்க வந்து வெறுமனையா பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க அறிஞ்சிருவீங்களா? आपका जो ज्ञान जो है बढ़ते जाना, और वो ज्ञान जब बढ़ते आ रहा है वो आपका सोल में अंदर एवोल्यूशन को लेके आएगा. நீங்க வந்து அவரை குறித்ததான அறிவை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாவில் ஒரு பரிணாம வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். अगर सोल जो है, सोल जानने के बाद भी खुद में बढ़ोतरी प्राप्त नहीं कर रहा है, वो आत्मा में आप इमॉर्टैलिटी कभी एक्सपेक्ट मत करो. நீங்க இந்த சத்தியங்களை இந்த ஞானத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் உங்கள் ஆத்துமாவிலே அப்பேற்பட்ட பரிணாம வளர்ச்சி அது பெறவில்லை என்றால் நீங்க அந்த அழியாமைய நீங்க அதுல பிரவேசிக்க முடியாது. நீங்க அதை பார்க்க முடியாது. जानने का मतलब ये नहीं है कान में सुनना और दिमाग में भरना, लाइब्रेरी में एक और बुक खड़ा करना, दिमाग की लाइब्रेरी में. அறிவது என்பது ஏதோ கேட்பது, நிறைய புது புது புஸ்தகங்களை படிச்சு மண்டையில நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது அப்படி கிடையாது. नोइंग का मतलब ये है आपका आत्मा अंदर से वो चीज को प्राप्त करके नेक्स्ट एवोल्यूशन की स्टेज में भागना, आगे बढ़ना है. அவரை அறிவதை அறிந்து கொண்டு அறியும் பொழுது உங்கள் ஆத்துமாவில் உள்ள அந்த பரிணாம வளர்ச்சி அது நெக்ஸ்ட் அடுத்த நிலைக்கு அது போக வேண்டும். ऐसे अगर किसी की आत्मा आगे बढ़ रहा है, அப்படி ஒருவருடைய ஆத்துமா அது வளருதுன்னா वो बंदा जरूर मृत्यु को जीतेगा. அந்த ஆத்துமா கண்டிப்பா மரணத்தை அது ஜெயிக்கும், நித்திய ஜீவனை அடையும். But problem ये है, आज we have lot of informations in our mind. It's just a information. பிரச்சனை என்னதான் வெறுமனையா செய்திகளை மட்டும் அந்த அறிவை மட்டும் பெற்றுக்கொள்கிறார்கள். डाउनलोड हमारे हमारे कंप्यूटर में बहुत सारे मैसेजेस हम डाउनलोड कर दे रखते हैं ना, पेन ड्राइव से लेके आके. நம்ம கம்ப்யூட்டர்ல நிறைய மெசேजेस டவுன்லோட் பண்ணி வைக்கிறோம்ல, அது மாதிரி நம்ம மனதில டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். But that is, अभी तक वो आपका आत्मा तक नहीं पहुंचा है. அது வந்து இப்ப வரையும் உங்க ஆத்துமா கிட்ட அது போகல. ऐसे कैसे बोल रहे हैं? இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? वो नहीं पहुंचा है. அது கண்டிப்பா அது போய் சேரல. अगर चले गया होता ना, ஒருவேளை அது போயிருந்திருந்ததுன்னா वो अभी बेबी सोल नहीं रहेगा. அது வந்து பிள்ளை பருவத்திலே இருக்காது. अब वो बालक का जैसा नहीं रहेगा. அது குழந்தை पिल्लई பருவத்திலே அது இருக்காது. इसी में पता चल जाएगा वो पहुंच गया कि नहीं पहुंचा है. இந்த நிலைகளை வைத்தே நீங்க உங்க ஆத்துமா கிட்ட அது அறிவு போயிருச்சா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
वो बालक कौन है, वो सब कौन है, मैं पिछले सरमन में पिछले क्लासेस में मैंने ले लिया। वो अगर नहीं सुने तो आप लोग जाके वो सुन लेना। நீங்க வந்து கடந்த கிளாஸ்ல நான் சொன்னேன், குழந்தை பருவம் என்றால் என்ன? பிள்ளை பருவம் என்றால் என்ன? அத வந்து நீங்க அத கேளுங்க. समझ आ रहा है? सोल एवोल्यूशन में होता है इमॉर्टैलिटी की पावर। நம்முடைய ஆத்துமா அந்த மாயையிலிருந்து அது அறிவை அடைந்து அது வளர்ச்சி பெறும் பொழுது அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் அழியாமை. Then it automatically it works in immortality. அது வந்து தானாகவே அது அழியாமைக்குள் அது பிரவேசித்து விடும். அது தானாவே அது வளர்ந்துரும். Automatically body will get into the immortality. உங்களுடைய சரீரம் அழியாமை என்கிற அது பரிணாமத்தை அடைந்து விடும். But क्या करें, अभी तक हमारे अंदर की लड़ाई खत्म ही नहीं हो रहा है। என்ன பண்றது? நம்ம உள்ள போடுற அந்த எண்ணங்களின் ஓட்டம் சண்டைலாம் இன்னும் முடியல. अब दोनों लोमड़ी लड़ रहा है। ரெண்டு கொண்டை ரெண்டு லோமடி मतलब ஓநாய்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. கொண்டை இல்ல. ரெண்டு ஓநாய்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு. दोनों लोमड़ी अंदर लड़ते रहता है. ரெண்டு ஓநாய் உள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. அது முடியல இன்னும். करेगा. So immortality जो है या इटर्नल लाइफ जो है इमॉर्टैलिटी के अंदर है, और सॉरी इटर्नल लाइफ में इमॉर्टैलिटी है जरूर, मगर वो सोल की एवोल्यूशन में ही प्रोसेस में आएगा. நீங்க அந்த நித்திய ஜீவன் அது அறியாமைக்குள்ளே இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆத்மாவானது அந்த வளர்ச்சி நிலையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அது சாத்தியம். जो बंदा ज्ञान की ओर मन लगाएगा वो बंदा ज्ञान जो बातें अब इन दिनों में सिखा रहा हूं ना, ये 10 days क्लास में, ये सब ज्ञान की बातें हैं. இந்த எந்த மனிதன் ஞானத்தின் மேல போக்கஸ் பண்றாங்களோ, இப்ப அந்த 10 நாள் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள்ல, இதுதான் ஞானம். ये जो है बियॉन्ड आपका सोच से बहुत दूर की बातें बता रहा हूं. आप ऐसे कभी सोचे भी नहीं होंगे ऐसे आपकी माइंड प्रोसेस भी नहीं किया होगा ऐसे सोचों को. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டு உங்கள் யோசனையை விட அப்பாற்பட்ட காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். It's beyond thinking. உங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. So ज्ञान में मन लगाओ. ஞானத்துல உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க. जिसके अंदर ज्ञान बहना शुरू हो गया ना, वो बंदा का फील ही कुछ और है. He start feeling him, not. எந்த மனிதன் தனக்குள்ளாக இருந்து ஞான ஊற்றை அவன் ஏற்படுத்துகிறானோ அந்த மனிதன் தன்னை அறிய ஆரம்பித்து விடுவான். अब तक आपने प्रॉब्लम को फील कर रहे हैं. இப்ப வரையும் உங்க பிரச்சனையை நீங்க உணர்றீங்க. आपका बीमारी को फील कर रहे हैं. உங்க வியாதியை நீங்க உணர்றீங்க. आपकी परेशानी को फील कर रहे हैं. உங்களுடைய சூழ்நிலையை நீங்க உணர்றீங்க. आपका प्रमोशन आ रहा है, खुशी को फील कर रहे हैं. உங்களுக்கு வருகிறதான உயர்வுகளை நீங்க உணர்றீங்க. There is an experience called, ये सब आप ऐसे फील कर रहे हैं. You also having a feeling. You yourself a feel. நீங்களே ஒரு உணர்வு. I am a feel. நானே ஒரு உணர்வு. I want to feel myself. நான் என்ன உணர ஆரம்பிக்கணும். So that is वो जो जगह में आप आगे धीरे जब आपने माइंड को शांत करना शुरू करोगे, माइंड जैसे बेकार सोच आना, एक दिन में इतने सोचों में डूबना, ये सब ऐसे ठंडा होते एक दिन एक जगह में पहुंचोगे, आप अपने को फील करना शुरू करोगे. நீங்க உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்ண அந்த நிலைக்கு நீங்கள் வர உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடைந்து இங்கே மனதிலே ஓடுகிற எண்ணங்கள் அது குளிர்ந்த நிலைக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்க்குள்ள நீங்க போவீங்க. एक बात को बोल के समाप्त करते हैं आज. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். आज दुनिया में शांति का मतलब, what is the meaning of rest in the world? இந்த உலகத்திலே சமாதானம், அதாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்றால் என்ன?
शांति में रहना சமாதானத்தோடு இருப்பது means what? அப்படின்னா என்ன? खुद में कहीं ना कहीं खो जाओ, कहीं ना कहीं आप अपने आना आप खोए रहो। எதுலயாவது நீங்கள் தொலைந்து போங்க. पेपर पढ़ने में खोए रहते हैं। நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல அவங்கள மறந்துடுறாங்க. अगर आपको टेंशन ज्यादा आ रहा ना, न्यूज़पेपर पढ़ो, உங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் படிங்க. बाइबल पढ़ो, பைபிள் படிங்க. काम करो வேலை செய்யுங்க. ताकि आप भूल जाओगे, நீங்க மறந்துடுவீங்க. ताकि भूल जाओगे। மறந்துடுவீங்க. लोग बोलते हैं भूल जाना शांति है, इसका मतलब ये है खो जाओ, खोए रहो तो खुशी है, शांति है। இந்த உலகத்துல மக்கள் சொல்றாங்க எதுலயாவது ஒன்ன நீ தொலைச்சிரு மறந்துடுவ, அதுதான் சாந்தி, அதான் சமாதானம் சொல்றாங்க. बहुत सारे लोग नौकरी में खोए हुए हैं, நிறைய பேர் உங்க வேலையில நீங்க உங்களையே மறந்துட்டீங்க. बहुत सारे लोग अब सेवकाई में खोए हुए हैं, நிறைய பேர் ஊழியத்துல அவங்கள தொலைஞ்சிட்டாங்க. सेवकाई में खोए हुए लोग बहुत है। ஊழியத்துல தன்னை மறந்து ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. वो परमेश्वर के लिए नहीं करते, அவங்க ஆண்டவருக்காகலாம் பண்றது கிடையாது. वो खोए रहना है, नहीं है तो उनको शांति फील नहीं होता है। खोए रहने में शांति है। அதுலயே மூழ்கிடுறாங்க. அதனால சமாதானமா இருக்கு. இல்லைன்னா சமாதானத்தை இழந்துருவாங்க. मैं काम करते रहूंगा तो खोए रहता हूं तो शांति बढ़िया है, इसलिए खोए ही रहो। நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அதனால அதிலே மூழ்கி இருக்கோம், அதனால எல்லாமே சமாதானமா இருக்கு, அதனால அதிலே வேலையிலே இரு. कितने लोगों को बातें समझ आ रही? எத்தனை பேருக்கு புரியுது? ऐसे शांति को कितने लोग ढूंढते हुए घूम रहे हैं, இப்படிப்பட்ட சமாதானத்துல எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? खोए रहने में நீங்க உங்களையவே தொலைச்சிட்டு இருக்கிறது. खो गए, अपने आप को खो गए कहीं ना कहीं। எதுலயாவது நான் என்ன மூழ்கிடுவேன். हाँ, अब शांति है இப்போ சமாதானமா இருக்கு. क्योंकि खोए रह, दुनिया बोलता खो जाओ, कहीं ना कहीं गुम हो जाओ, किसी ना किसी बात में गुम हो जाओ तो शांति मिल जाए। இந்த உலகம் சொல்லுகிறது ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு வகையில நீ தொலைஞ்சு போயிரு, அதிலே மூழ்கிரு, அதுதான் உனக்கு சமாதானத்தை தரும் அப்படின்னு சொல்லுது இந்த உலகம். जो बंदा खोए रहने से आने वाले शांति ही नहीं है, वो भी एक नशा है। இப்படி எதுலயாவது ஒரு விஷயத்துல தன்னை மறந்து தன்னையே தொலைச்சி இருக்கிறது, இது ஒரு போதை. नशा क्या है? போதைன்னா என்ன நினைக்கிறீங்க? नशा क्या होता है? போதைன்னா என்ன சொல்லுங்க. जो नशा करते हैं वो क्यों नशा करते हैं? नशा करने से क्या होता है उनको? இந்த போதை பழக்கத்துல இருக்காங்க இல்லையா, அது போதைய போட்டா அந்த இத பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அதுல? खो जाते हैं। அது அவங்க தன்னையவே மறந்துருவாங்க, மூழ்கிருவாங்க அதிலே. वो लोग नशा खा के खो जा रहे हैं, आप काम में खो रहे हैं, आप और कहीं खो रहे हैं। அவன் அந்த போதைய சாப்பிட்டு அவன் தன்னை மறந்து அதுல மூழ்கிடுறான். நம்ம வேலையிலயும் ஊழியத்திலயும் அது இதுலயும் நம்மள மறந்துடுறோம். जीसस ने कहा मैं अपना शांति तुमको दूंगा। இயேசு சொல்றாரு, இந்த உலகத்திலே நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். ये खोए रहने में नहीं मिलेगा, இது ये जानने में, खुद को जानने में मिलेगा। இது எதுலயோ ஒரு விஷயத்துல தன்னை மூழ்கி தன்னை மறந்து இருக்கிறதுல வர சமாதானம் அல்ல, என்னை அறிவதினால் வருகிற சமாதானம். ஆமென். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? समझ आया या समझ नहीं आया तो पूछो, वापस बोलूंगा।
புரியுதா புரியலையா எதையாவது ஒன்று சொல்லுங்க. புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப அதை சொல்லித்தரேன். Got it, Father. जीसस जो शांति देने की वादा किया वो खो जाने से आने वाला नहीं है, वो खुद को पाने से आने वाला शांति है. பாஸ்டர் ஒரு கேள்வி. हाँ सर बोलिए. எல்லார்கிட்டையும் எப்படி சமாதானமா இருக்கிறது? எல்லா நிலைகளிலும் எல்லா இனத்தார்கிட்டையும் எல்லா சூழ்நிலையிலையும் உலக பிரகாரமா இருக்கிற நம்ம எப்படி சமாதானத்தோட ஜீவிக்க முடியும்? सिस्टर पूछ रहे हैं कि हम इस दुनिया में कैसे सबके साथ शांति मेंटेन कैसे कर सकते हैं? इस दुनिया में हम सबके साथ शांति, सबके साथ एक अच्छा शांति की एक रिश्ता हम कैसे मेंटेन करें? नहीं हो पा रहा है. हाँ, ये बहुत ही मुश्किल है. இது எல்லாத்தோடையும் எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானமா இருப்பது ரொம்ப கஷ்டம்தான். उसके लिए आपको ज्ञान की जरूरत है. அதுக்கு நமக்கு ஞானம் தேவைப்படுது. सबके साथ शांति में रहने के लिए ज्ञान जिसके अंदर है वही रह सकते हैं. யாருக்குள்ள ஞானம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க முடியும். इस दुनिया में कोई भी बुरा नहीं है. இந்த உலகத்துல யாருமே கெட்டவர்கள் அல்ல. इस दुनिया में कोई भी बुरा नहीं है. இந்த உலகத்தில் யாரும் கெட்டவர்கள் அல்ல, தீயவர்கள் அல்ல. मैं जो बात बोल रहा हूँ ये थोड़ा सा समझने की थोड़ा सा ब्रॉड माइंड की जरूरत है. இத அறியறதுக்கு ஒரு பரந்த இருதயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. इस दुनिया में कोई भी बुरा नहीं है, இந்த உலகத்திலே யாருமே கெட்டவர்கள் அல்ல, कोई भी अच्छा भी नहीं है. யாரும் நல்லவர்களும் அல்ல. सब अपने अपने परिस्थिति में अपने अपने सिचुएशंस, अपने अपने एटमॉस्फेयर, अपने अपने सिचुएशंस में सिचुएशन आपको जिस जगह में खड़ा करता है उस सिचुएशन के हिसाब से आप वो सिचुएशन आपको जो बनने की मजबूर करता है वो आप बन जाते हो. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சூழ்நிலை, அவர்களுடைய சுற்றுச்சூழல், அவர்களுக்கு இருக்கிறதான அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த சூழ்நிலையிலே அந்த அவர்களை மனிதனை என்ன செய்ய என்ன கட்டாயப்படுத்துகிறது. என்ன கட்டாயப்படுத்துகிறதோ அதுவாக நீங்கள் இருக்கிறீர்கள். वो बंदा वो बन जाता है. அந்த மனுஷன் அப்படியே மாறிடுறான். इसलिए बाइबल कहता है जो अपने आप को खड़ा हूं मैं समझ रहा है तुम सावधान रहो क्योंकि कभी भी तुम गिर सकता है. क्यों बोल रहा है ये वचन? அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நிற்கிறவன் எவனும் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏன் அது சொல்லப்பட்டிருக்கு? क्यों ऐसे वो वचन क्यों कह रहा है? ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? उसका सिचुएशन उसको वो चीज बना दिया जो है वो आज वो उसका सिचुएशन ने उसको ऐसा बनाया. அந்த மனிதனுடைய சூழ்நிலை அவனை அப்படியாக மாற்றிவிட்டது. मे बी टुमारो you too can face the same situation. நீங்களும் யாருக்கு தெரியும், நாளைக்கு கூட அந்த சூழ்நிலையில நீங்களும் விழுந்து போகலாம். मे बी आपके जीवन में वो सिचुएशन आएगा. விழுந்து போகலாம் இல்ல, அந்த சூழ்நிலையில நீங்களும் वो जो परिस्थिति आपके जीवन में भी आ सकता है. அந்த சூழ்நிலை உங்களுக்கும் வந்து விடலாம். वो परिस्थिति में पता चलेगा आप क्या करोगे. அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அப்ப தெரியும். So that's why Bible says कभी भी किसी के अगर आप तुमको अपने आप को खड़ा हूं मैं करके समझ रहा है तो बी केयरफुल. तुम कभी भी गिर सकता है. बी केयरफुल. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவன் எவனும் தன் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். क्योंकि situations are the one makes everyone bad or good. சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருவரையும் நல்லவர்களாக கெட்டவர்களாக தீர்மானிக்கிறது. ये ज्ञान जब आप में बढ़ेगा, இந்த ஞானம் எவ்வளவு அதிகமா உங்களுக்கு அதிகரிக்குதோ,
कितना ज्यादा बढ़ेगा? எவ்வளவு அதிகமா அதிகரிக்குதோ आप किसी को भी बुरा भी नहीं सोचोगे, किसी को भी अच्छा भी नहीं सोचोगे, ஆஹ் सबको एक जैसा देखना शुरू कर दोगे. இந்த ஞானம் வரும் பொழுது நீங்க யாரையும் ரொம்ப நல்லவங்களாவும் நினைக்க மாட்டீங்க, ரொம்ப கெட்டவங்களாவும் நினைக்க மாட்டீங்க. எல்லாரையும் ஈக்குவலா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. अच्छा करके एक चीज तभी बनेगा जब वहां पे बुरा करके एक चीज है. நல்லதுன்னு आप सोच, क्योंकि मैं ये समझा रहा हूं, क्योंकि क्या अच्छा भी हम नहीं सोचना है. हाँ, अच्छा जब है तो जरूर, when the thing that is called good, the good इसीलिए गुड है क्योंकि वहां पे बैड एक है. जब बैड करके एक चीज है ही नहीं है तो फिर गुड करके शब्द का मतलब ही नहीं है. எங்க நல்லது இருக்கோ அங்க கண்டிப்பா கெட்டதும் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கெட்டது நல்லது இருந்துச்சுன்னா அங்க கெட்டதும் இருக்கும் கண்டிப்பா. नहीं, बुरा करके एक चीज है ही नहीं है. கெட்டதுன்னு ஒண்ணுமே இல்ல. ऐसे अगर आप बोल दिए அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, फिर अच्छा शब्द का मतलब ही नहीं है. நல்லது என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல. तो अच्छा शब्द इसीलिए आ रहा है क्योंकि वहां बुरा है. நல்லது என்று அங்கு ஒரு வார்த்தை வரும்பொழுது அங்க கெட்டதும் இருக்கு. इसीलिए वाटिका में परमेश्वर ने वो फल का नाम क्या दिया? அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல தேவன் எப்படிப்பட்ட கனியை வைத்தார்? वो फल का नाम क्या है? அந்த கனியோடைய பேர் என்ன? நன்மை தீமை. भला. जब जहां पे भला आ गया तो बुरा आ गया. அங்க அந்த கனியோட பேரு நன்மை தீமை. எங்க நல்லது இருக்கோ அங்க கெட்டது கண்டிப்பா இருக்கும். सो भला के बिना बुरा बेकार है, बुरा के बिना भला भी बेकार है. நல்லத வச்சு கெட்டது இல்லைன்னா அது தேவையில்லாதது, அர்த்தம் இல்லாதது. கெட்டது இல்லாம நல்லது இருந்துச்சுன்னா அதுவும் அர்த்தம் இல்லாதது. यूजलेस है. मतलब ये दोनों शब्दों की मतलब ही नहीं है फिर. அது 2 வார்த்தைக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். God created everything. That's it. God created everything. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார். इस दुनिया में कहीं पे भी बुरा करके कोई भी चीज परमेश्वर ने नहीं रखा है. தேவன் இந்த உலகத்திலே கெட்டது என்று எதையுமே வைக்கவில்லை. सब कुछ परमेश्वर अच्छा ही अच्छा है. अभी हमने अच्छा शब्द सीख लिया ना, क्योंकि भला और बुरा सीख लिया ना, तो इसलिए अच्छा अच्छा आ रहा है हमें. நம்ம நல்லது, அவர் எல்லாத்தையுமே நல்லது என்று கண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நல்லது நல்லதுன்னு அத பார்த்துட்டோம், கத்துட்டோம். भला बुरा सीख लिया ना. நம்ம நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டது. हम सारे बातों को भला को बुरा से ही हम भला को समझ रहे हैं. நம்ம ஒண்ணு நல்லத கெட்டது வச்சு நம்ம எல்லாத்தையுமே நல்லது நல்லதுன்னு அத பார்த்துட்டோம், கத்துட்டோம். भला बुरा सीख लिया ना. நம்ம நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டது. हम सारे बातों को भला को बुरा से ही हम भला को समझ रहे हैं. நம்ம ஒண்ணு நல்லத கெட்டது வச்சு நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். हाँ, ये बुरा है, இது கெட்டது, तो इसके ऑपोजिट ये भला है. இதுக்கு எதிர் இது நல்லது. समझ आ रहा है? புரியுதா? So we come to the knowledge of good through the bad, because bad is this. So bad is this means good is this. நம்ம நல்லது என்ற ஞானத்துல எப்படி வரோம்னா, இங்க ஒரு கெட்டது இருக்கு, இதோட எதிர்ப்புறம் இது நல்லது அப்படின்னு அந்த நிலைக்கு ऐसे हम गुड को सीख रहे हैं. அப்படிதான் நம்ம நல்லதை தெரிந்தெடுத்திருக்கோம். So this is what the गार्डन में जो ज्ञान है वो वही था. बुरा को रख के अच्छा को समझना. அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த லைஃப் அதுதான், கெட்டது நல்லது. वो जो वाटिका में ना वो फ्रूट का नाम ही वही था, वही खा लिया तो वही हमारे अंदर भी आ गया. आज हम भी हर एक इंसान को ऐसा ही देख रहे हैं. அந்த ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை என்கிற அந்த முதலாம் ஆதாம் சாப்பிட்டதுனால நமக்குள்ளேயும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க, இது நல்லது அது கெட்டது என்று நம்ம அத பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். जैसे जैसे एक बंदे में आत्मा की ज्ञान बढ़ेगा, ஒரு மனிதனுக்குள்ளாக ஆத்துமாவை குறித்ததான ஞானம் வளர வளர जितना बढ़ेगा எத்தனை அதிகமாய் வளர்கிறதோ वो बंदा அந்த மனிதன் हर एक इंसान को समझ जाएगा. எல்லா மனிதனையும் அவன் புரிந்து கொள்வான். He can easily understand.
ओके, ரொம்ப இலகுவா ஒவ்வொரு மனிதனையும் புரிந்து கொள்வான். उनके अंदर क्या है वो समझ लेगा। அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்வான். वेरी इजी। ரொம்ப ஈஸியா फिर இருக்கும். लव करना बहुत आसान है। அப்புறம் அவங்கள அன்பு செலுத்துறது ரொம்ப ஈஸியாயிரும். या the situation makes them like that। சூழ்நிலை அவர்களை அந்த இடத்திலே நிறுத்தியிருக்கிறது. कोई भी प्लान करके बुरा नहीं होते। யாருமே திட்டமிட்டு செய்றது கிடையாது. और सिचुएशंस मेक वो सिचुएशन उनको वो जगह में खड़ा कर देता है। அவர்களுடைய சூழ்நிலை தான் அந்த இடத்திலே அவர்களை நிறுத்தி விடுகிறது. समझ लो इस बात को, இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. पहचान लो। நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. उस सिचुएशन में आप जब आओगे ना, அந்த சூழ்நிலையில நீங்க வருவீங்க தானே? फिर पता चलेगा, அப்ப தெரியும். फिर मान। அப்ப அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்க யாரு? आप कौन है? நீங்கள் யார்? आप कौन है? सो क्या रिलेशनशिप में प्यार करना ही बात है? உறவுகளிலே அன்பை காட்டுவதுதான். लव, दैट्स इट। அன்பு செலுத்துங்கள், அவ்வளவுதான். पास्टर जी वो लोग मेरे विरोध में ये कर रहे हैं, वो कर रहे हैं। பாஸ்டர் எனக்கு விரோதமா அவங்க அப்படி செய்றாங்க, இப்படி செய்றாங்க. करने दो। பண்ண விடுங்க. सोल की नॉलेज बढ़ते समय प्यार बढ़ेगा। ஆத்துமாவின் அறிவு வளர வளர அன்பு பெருகும். किसी को भी माफ करो, எல்லாரையும் நீங்க மன்னிச்சிடுவீங்க. दूसरों की सिचुएशन को समझ लोगे, मुंह चुप रखोगे। மற்றவர்கள நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. உங்க வாய எப்போதும் மூடிய வச்சிருப்பீங்க. மற்றவங்கள புரிஞ்சுப்பீங்க. इसीलिए बाइबल सावधानी से हमें हमेशा वार्न कर रहा है, दूसरे को बारे में कभी मत बोला करो, நீங்க क्योंकि वो सिचुएशन सेम सिचुएशन में फिर आपको खड़ा करके देखेगा। நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் இருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. क्यों? ஏன்? सेम सिचुएशन आपकी जिंदगी में आएगा, फिर पता चलेगा आप भी वही हरकतें कर रहे हैं या क्या कर रहे हैं। நீங்க அதே சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? அதே பண்றீங்களா? என்ன பண்றீங்கன்னு அது தெரிஞ்சிடும். कितने लोगों को बातें समझ आए? எத்தனை பேருக்கு புரியுது? लव, அன்பு लीड, அன்பு एक्सेप्ट। காட்டுங்க, நேசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ज्ञान बढ़ते समय ये समझ आपके अंदर जाती है। ஞானம் பெருகும் பொழுது இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வந்துவிடும். आज दिन में ही एक बंदा को ये बात बोल के आया था। மத்தியானம் தான் இதே பேச்ச நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். वो बंदा, मैंने किसी के बारे में उनसे पूछा था, वो भाई कैसे है? நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன், இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். वो मेरे को बोलने लगा कि वो तो ऐसा है, वैसा है। அவர் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அவரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. मैंने उनको कहा था, நான் அவருக்கு சொன்னேன், कोई भी बुरा नहीं है। நான் அவர்கிட்ட சொன்னேன், யாரும் கெட்டவங்க கிடையாது. आपको भी वो सिचुएशन एक दिन आएगा, फिर पता चल जाएगा। உனக்கும் அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா அது தெரிஞ்சிடும் நீ எப்படின்னு. आप कितना सोना निकलता आप में फिर पता चले, ये तांबा कितना सोना कितना पता चले। इसीलिए मत बोला करो, उसकी जिंदगी की सिचुएशन उसको ऐसे, वो मुंह खोलेगा तो झूठ ही बोलता है। வாயை திறந்தாலே பொய்யே வரும். बोलते हैं मेरे को, वो बंदा झूठ बोलता है। பொய் சொல்லிட்டே இருப்பார்.
वो बंदा मेरे को बोलता है, वो அவர் बंदा झूठ बोलता है। அவர் சொல்றாரு அந்த மனிதனை பத்தி, அவர் வாயை திறந்தாலே பொய் சொல்லிட்டே இருப்பாரு. मैंने कहा, उसकी सिचुएशन ऐसा है भाई, जिंदगी में क्या करें, सच्ची बोल नहीं पा रहे हैं किसी से, क्योंकि इतना ज्यादा उलझा हुआ है जिंदगी। யார்கிட்டயும் உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா வாழ்க்கை அப்படி மாட்டிக்கிச்சு. ऐसा उलझा हुआ है, அதுல சிக்கிக்கிச்சு. वो क्या करेगा? அது என்ன பண்ணும்? चुप हो जाओ, யாரையும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. ठीक है। उसकी लाइफ की सिचुएशन ने उसको आज ऐसे बना रखा है, அவருடைய சூழ்நிலை இப்ப அவர் அப்படி ஆக்கியிருக்கு. पता नहीं कल उसके साथ क्या होगा, நாளைய தினம் அவர் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. कल के दिन वो अच्छा हो जाएगा, நாளைய தினம் அவர் நல்லா ஆயிடுவாரு. कल के दिन उसके पास इतने सारे पैसा आ जाएगा तो फिर वो झूठ किसी को बोलने की जरूरत ही नहीं पड़ेगा। நாளைய தினத்துல அவர் வாழ்க்கையில நிறைய பணம், நல்ல வசதி ஆயிட்டாருன்னா அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. आज तुम ऐसे जगह में बैठे हो, तुम्हारे पास पैकेट भर के पैसा है, तुम बोल रहे हो हाँ वो झूठ बोल रहा है, कल तुम्हारे पैकेट की पैसा खत्म हो जाएगा, तुम सबको झूठ बोलना पड़ेगा अंदर घर के अंदर बैठ के, पता नहीं करेगा यार कल किसको कौन सी सिचुएशन। So don't talk about anybody because his situation makes him liar today. Tomorrow, if God changes the situation, the same man will speak truth. Tomorrow, you will speak lies one day and you will say, we don't know tomorrow, so be quiet. That's why Bible says, just forgive and love. No one is wrong. No one is negative. The situation makes them like that. Just accept it. Understand it. Love everyone. Go ahead in your life. God bless you. பாஸ்டர், நான் புஷ்பம் மதுரை பேசுறேன் பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர், அது போன செவ்வாய்க்கிழமை விக்டோரியா அக்கா சொல்லும்போது நம்ம ஸ்பிரிட்டும் காட் ஸ்பிரிட்டும் ஒண்ணா இருக்காங்க உள்ள. அதனாலதான் நீங்க சொன்னீங்க வசனம் இப்போ தடவி ஆகிலும் கண்டடையறதுன்னு. அப்படின்னா we can feel him, we can touch him, we can hear him, எல்லாம் ரொம்ப ஈஸியா. சின்ஸ் அவருடைய ஸ்பிரிட்டும் நம்ம ஸ்பிரிட்டும் ஒன்னா இருக்கிறதுனால we can easily we can touch him, தடவி பார்க்கலாம். அவரை நம்மள தடவுனா அவரை தடவுறதுதான். ஏன்னா we both are my spirit and God's spirit is the same spirit, so that I can touch him, I can feel him. தடவி பார்க்கலாம். அவரை என்ன தொட்டாலே அவரை தொடுறதுதான். அப்படிதானே பாஸ்டர்? Yeah, exactly. அதான் சொன்னீங்க, நம்மள தட்டாலே அவரை தொடலாம். நம்மதான் நமக்குள்ள இருக்காரு, நம்ம அவரும் ஒண்ணு. he is inside of me. Yeah, அதுதானே பாஸ்டர்? exactly. Yeah, you're right. yes pastor. கண்டுபிடிங்கன்னா இப்படி தடவுறது, இப்படி தடவுறது. உங்களை தடவியாகிலும் கண்டுபிடிங்க. நம்மள தானே தடவவே முடியாம இருக்கலாம். நம்மை நாம் அதுக்காக தான் சொன்னேன், நம்ம வெளியில இருக்கிற உணர்வுகளால் குலைந்து போயிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்லயே உலர்ந்து இருக்கோம், அவுட்வர்ட் ஃபீலிங்லயே ஓடிட்டு இருக்கோம், இன்வர்ட் ஃபீலிங்லயே போல. நானுங்கிறத நான் என்னைக்கு ஃபீல் பண்ணேன்? ஐ ஆம் அந்த ஐ ஆம் நீங்க என்னைக்கு எப்ப பார்த்தீங்க? ரோமன்ஸ் சாப்டர் 7ல பவுல் சொல்றான். பவுல் எழுதுறாரு, அங்க ஒரு ஐயாம் பத்தி பேசுவார் பாருங்க, அதை கண்டுபிடிங்க. அதுல ஒரு ஐயாம் இருக்கு. ஒரு வசனத்தை கொடுக்குறேன், இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இந்த வசனத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க பாப்போம். आज मैं एक वचन आपको दूंगा, वो वचन के बारे में आप मेडिटेट करके कल आके बताना. वो वचन में पौलुस जो है एक आई एम के बारे में बता रहा वहां पे. आई एम ரோமர் அந்த 7வது அதிகாரத்துல பவுல் வந்து அங்க ஒரு ஐஎம்ன்றத பத்தி பேசுறாரு. அதை நான் கொடுக்குறேன், அதை மெடிடேட் பண்ணுங்க. पढ़े वचन 20 7 का 20 हिंदी में पढ़े. अतः यदि मैं वही करता हूँ
जिसकी इच्छा नहीं करता, तो उसका करने वाला मैं ना रहा, परंतु पाप जो मुझ में बसा हुआ। मैं ना रहा, நான் அல்ல, मैं ना रहा, நான் அல்ல, ये जो मैं वो फील कर रहा ना, मैं, और बोल रहा मुझ में एक और है, वो he is feeling it's not me, but so that he is feeling that I am in him. Unless otherwise you can't feel that non अंदर से, आत्मा से. इसी को अभी इतना देरी में सिखाया, उसको वचन से दिखाया भी. இந்த வசனத்தை இங்க போடப்பட்டிருக்கிற அந்த நான் என்கிறத நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். वो मैं नहीं हूं. நான் அல்ல. यहाँ पे मैं कुछ कार्य कर रहा हूं. நான் இங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். पौलुस कह रहा वो मैं नहीं हूं. நான் செய்யல. इसका मतलब ये है जो यहाँ कर रहा है वो बोल रहा है ये मैं नहीं हूं. நான் செய்யல இது. क्योंकि मैं अपने आप को अंदर महसूस कर रहा हूं, वो मैं नहीं हूं. நான் என்ன நானே நான் உணர்றேன், அது நான் இல்ல. क्योंकि मैं नहीं कर रहा हूं ये. நான் செய்யல இது. मैं को वो अंदर फील कर रहा है अलग से. பவுல் வந்து அவரை தன்னுக்குள்ள இருக்கிற தன்னை அவரு ஃபீல் பண்றாரு, உணர்றாரு. कितने लोगों को बातें समझ आया? இந்த காரியங்கள் எத்தனை பேருக்கு தெளிவாகிறது? ये वचन के बारे में मेडिटेट करो. अभी मैं ही बोल दिया तो फिर क्या बचेगा? कल मेडिटेट करके आओ, मैं இத मुझसे வந்து पूछूंगा. மெடிடேட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. இளங்கோவன் சொல்லுங்க பிரதர். இளங்கோவன் சொல்லுங்க. Praise the Lord. ஒரு 20 years நாங்க எங்க சர்ச் பாஸ்டர் தலைமையில ஒரு கல்விப்பட்ட கிராமத்துல ஒரு புது